மத தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மனித வாழ்விலே பேசுவது, அமைதியாக இருப்பது, இந்த இரண்டுமே நல்லது. இப்படி பேசுவது, அமைதியாயிருப்பது இரண்டுமே நல்லது என்றால், இதிலே எப்படி பேசுவது, எப்போது பேசுவது, எப்படி அல்லது எப்போது அமைதியாக இருப்பது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இதை குறித்து கமூஸ் என்ற அறிஞர் இப்படியாக குறிப்பிடுகிறார்: mere silence is not wisdom, for wisdom consists in knowing when and how to speak and where to keep silence. நண்பர்களே, வெறுமனே அமைதியாக இருப்பது என்பது ஞானம் அல்ல. ஏனென்றால் நாம் பலமுறை உலகிலே சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம், அமைதியாக இருப்பவர்கள்தான் ஞானிகள், அவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள், எப்போதும் தியானத்தில் இருப்பார்கள். வெறுமனே அமைதியாக இருப்பது ஞானமல்ல. மாறாக எப்போது எப்படி பேசுவது என்றும் எங்கே அமைதியாக இருப்பது என்றும் அறிந்திருப்பதே ஞானம். இந்த இடத்திலே பேசியாக வேண்டும், இந்த இடத்திலே அமைதியாக இருக்க வேண்டும் என்று அந்த சூழ்நிலை, அங்கு நிலவுகின்ற நிகழ்வுகள் அனைத்தையும் கணக்கில் எடுத்து எப்போது பேச வேண்டும், எப்போது பேசாது இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து செயல்படுவது, அதுக்கு பெயர்தான் ஞானம். இத்தகைய ஞானம் உள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்றால், பேசுவதற்கும் அமைதியாக இருப்பதற்குமான அந்த தொடர்பை, அந்த பேசுவதும் அமைதியாக இருப்பதும் நாம் வாழுகின்ற அந்த சூழ்நிலையோடு எவ்வாறு ஒட்டி போகின்றது அல்லது அதை மாற்றி நிற்கின்றது என்பதை உணர்ந்து ஞானிகளாக வாழுங்கள். எத்தகைய ஞானி? அமைதியில் இருக்கிற ஞானி என்றல்ல, எப்படி பேசுவது, எங்கே அமைதியாக இருப்பது என்று அறிந்த ஞானியாக வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன்.